ஹலோ டெக்கீஸ், வெல்கம் டு துபாய் டெக் ஹப். இன்றைக்கி நம்ம விண்டோஸை யூஎஸ்பியில் எப்படி பூட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம், எந்த சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ணாமல். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டெக் ரிலேட்டட் வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. எனக்கு ஓஎஸ் போட்டுக்கூடன்னு டார்ச்சர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களே இதுக்கப்புறம் விண்டோஸ் ஓஎஸ் போட்டுப்பாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் விண்டோஸ் 11 பூட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதில் விண்டோஸ் 11 டவுன்லோட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ எந்த ப்ரௌசர் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். க்ரோமு, எட்ஜு, ஃபயர்ஃபாக்ஸ்னு எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் மேக் ஷூர் பண்ணுங்கள் www.microsoft.com நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, அதுதான் அஃபிஷியல் சைட்டு. ஸோ அது நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களா அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கே க்ரியேட் விண்டோஸ் 11 இன்ஸ்டாலேஷன் மீடியா இருக்குது இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பென்ட்ரைவ் சிஸ்டமில் போட்டு வச்சுக்கணும். நீங்கள் லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ பென்ட்ரைவ் ஒரு 16 GB பென்ட்ரைவ் மினிமம், அதுக்கு மேலே எவ்வளோ வேணால் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஸோ அதை போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அக்செப்ட் கொடுங்க. பென்ட்ரைவில் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனோ டேட்டாவோ எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ப்ராசஸில் பென்ட்ரைவ் ஃபார்மேட் அடிச்சிடும். ஸோ பென்ட்ரைவில் ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு, டேட்டா இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை முன்னாடியே பேக்கப் எடுத்துக்கோங்க. ஸோ எந்த விண்டோஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஐஎஸ்ஓ ஃபைல் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இல்லை யூஎஸ்பியில் டைரெக்டாக பூட் பண்ணலாம். ஐஎஸ்ஓ ஃபைலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஃப்யூச்சரில் நீங்கள் அதை ரூஃபஸ் இல்லை அல்ட்ரா ஐஎஸ்ஓ மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் பென்ட்ரைவில் பூட் பண்ணிக்கலாம். பட் இப்போ நம்ம டைரெக்டாக பென்ட்ரைவில் ஃபார்மேட் அடிக்க போகிறோம். ஸோ நான் அந்த பென்ட்ரைவ் டேட்டாவை ஆல்ரெடி நான் பேக்கப் எடுத்துட்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கொடுப்போம். நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு விண்டோஸ் டவுன்லோட் ஆகும். ஸோ இது உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து டைம் கூட குறைய ஆகலாம். 0 to 100% வரைக்கும் ஃபுல்லாக உங்களுடைய விண்டோஸ் டவுன்லோட் ஆகும். இதில் டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா அந்த டவுன்லோடை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு யூஎஸ்பியில் லோட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ டோட்டல் 3 ப்ராசஸ். டவுன்லோடிங் விண்டோஸ் 11 மேலே வரும், அதுக்கப்புறம் வெரிஃபையிங்னு வரும், அதுக்கப்புறமேட்டுக்கா க்ரியேட்டிங் விண்டோஸ் மீடியான்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்போ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ டவுன்லோடிங் முடிஞ்சு வெரிஃபையிங் ஆகிடுச்சு. வெரிஃபையிங் ஆகிட்டு இப்போ க்ரியேட்டிங் விண்டோஸ் 11 மீடியான்ற ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ இது 0 to 100% போகும். 100% முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுடைய பூட்டபிள் யூஎஸ்பி ரெடி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னாக்கா டெம்ப்ரரி ஃபைல்ஸ்லாம் கிளியர் பண்ணிவிட்டு உங்களுடைய பென்ட்ரைவை நீங்கள் எஜெக்ட் பண்ணி விண்டோஸ் பூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராசஸ் ஓவராலாக கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் எந்த இன்ட்ரப்ஷனும் கொடுக்காதீங்க. அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் லேப்டாப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பவர் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அதாவது லேப்டாப் சார்ஜர் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த இன்ட்ரப்ஷனும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஃபினிஷ் கொடுத்து நீங்கள் யூஎஸ்பியை எஜெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்கள் விண்டோஸ் பிசிக்கு நீங்களே ஓஎஸ் போட்டுக்கலாம் யூஎஸ்பி க்ரியேட் பண்ணி. ஸோ அடுத்த வீடியோ நம்ம ஓஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் இந்த யூஎஸ்பி வச்சு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஒரு லைக் கண்டிப்பாக பண்ணுறேங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் ஈஸியாக விண்டோஸ் யூஎஸ்பி வச்சு விண்டோஸ் போட்டுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் திஸ் இஸ் ஷேக் சைனிங் ஆஃப். பாய் டெக்கீஸ்.